ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் உமா. இன்றைக்கி எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எள்ளுக்காட்டில் தாங்க இருக்கிறோம். இந்த 15 நாளாக ஆட்கள்லாம் வேலைக்கு வந்தாங்க. எள்ளு பிடுங்கி தட்டி முடிக்க போகிறாங்க இன்றைக்கி. சரி, நம்ம தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. வாங்க, நம்ம எப்படி தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ தக்காளி அரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேங்க. அடுத்தது மல்லித்தலையை அரியணுங்க. ஆளுங்க அவங்களும் எல்லாம் அந்த காட்டில் தட்டிட்டு இந்த காட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே இதை அரிஞ்சு தாளிச்சு விடலாங்க. தக்காளி சாப்பாட்டுக்கு இப்போ தாளிச்சு விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றுறாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் தாங்க சமையல். வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் 1.5 கிலோ வாங்கினேங்க. 4 படி அரிசி போட்டிருக்குறேங்க, ஊற வச்சுருக்குறோம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டுங்க. கருவேப்பிலை போட்டாச்சுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க வெங்காயம். காற்று வேறு அடிக்குதேங்க. சாப்பாடாக்குற இடத்த சுற்றி பாருங்கள், சூப்பராக தென்னந்தோப்பு, சப்போட்டாக்காய் தோப்பு, சென்டரில் பாருங்கள் வாய்க்கா. இந்த வாய்க்கா தண்ணி தாங்க எள்ளுக்காடு பாய். வாய்க்காலுக்கு இந்த பக்கம்தாங்க சாப்பாடு செய்கிறோம், வாய்க்கால் கரையிலேயே. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தாங்க செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சுங்க. இப்போ இந்த சாப்பாடு செய்ய பிள்ளை பசங்க எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு 10 பேர் சனி ஞாயிறான கூட்டஞ்சோறு ஆக்கிறதுக்கு குண்டாவை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோங்க. இப்போல்லாம் அந்த சந்தோஷம் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாதுங்க. இப்போல்லாம் இருக்கிற பிள்ளை பசங்க வீட்டில் பெட்டுவிட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, செல்லும் கையுமாவே இருக்கிறாங்க. வெளியிலேயே போகிறது இல்லைங்க. அப்போல்லாம் நாங்கள் வீட்டுக்கே வரமாட்டோம். எல்லாம் அம்மா அப்பாலாம் விளையாண்டுக்கிட்டு வீட்டுக்கே வரலின்னு கிடப்பாங்க அப்போல்லாம். இப்போ பிள்ளை பசங்க வீட்டு விட்டே வெளியில் வரமாட்டேங்குதுங்க. இயற்கையான ஒரு காற்று, வேப்ப மரத்து நிழலுக்கு சுற்றி மரம். வெங்காயம் வதங்கிடுச்சு. மிளகாய் போடும். பட்டை கிராம்பு பொடி போட்டுக்கலாங்க. வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாமே அரைச்சிக்கிட்டு வந்துருக்குறேங்க வீட்டில். இப்போ அந்த பொடி போட்டுக்கலாங்க வெங்காயத்தில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. தீ வேறு சூப்பராக எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்குறோங்க. தக்காளியை சேர்த்திக்கலாங்க. 3 கிலோ தக்காளிங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம இப்போ எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு செய்கிறோம்? 15 பேரா? போட்டுருங்க. காற்று அப்படியே சூப்பராக அடிக்குதுங்க. அப்படியே குளுன்னு அந்த மரத்து நிழலுக்கு காற்றுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குதுங்க. வீட்டில் இருந்தால் அப்படியே ஒரே ஹீட்டாக இருக்குங்க. அவ்வளோ காற்று நல்லா அடிக்குதுங்க இங்கே. தண்ணி போய் கொண்டு வர்றாங்க பாருங்க. எட்டா பக்கத்தில் கிணறு இல்லைங்க. எட்ட போய் தண்ணி கொண்டு வந்துட்டாச்சுங்க.
தக்காளி வெந்துருச்சா? இப்போ புதினா தழை சேர்த்திக்கலாங்க. ஆவி பறக்குது. போது வச்சிருங்க, மறுபடியும் போட்டுக்கலாம். தக்காளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. வாசம் நல்லா மசாலா அரைச்சி போட்டதெல்லாம் சூப்பராக வாசம் வருதுங்க. என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் இந்த டேஸ்ட்டு வராதுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போது போது வச்சிருங்க. கொஞ்சமாக போடுங்க, பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாங்க. இப்போது போட்டதெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. 4 படி அரிசிக்கு இப்போ 8 படி அரிசி தண்ணி சேர்த்திக்கலாங்க. ஒரு 4 டம்ளர் எக்ஸ்ட்ராவே சேர்த்திக்கலாங்க விறகடுப்பில் செய்யறனால. பாலை வேற நல்லா முழங்குது. தக்காளி சாப்பாடு இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா தண்ணி ஊற்றுனது கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்கலாங்க. அரிசி சாப்பாடு வெந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம அதுக்குள்ளே எள்ளுக்க தட்டுற பக்கம் வந்தாச்சுங்க. எல்லாம் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஊர் சொந்த ஊர் எது? இவங்க ஊர் சொந்த ஊர் திருவண்ணாமலைங்களாமா. இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. ஆமாங்க. உங்கள் ஊரில் நெல்லை பார்த்து பார்த்து இங்கே இப்போ எல்லை பார்க்குறீங்க. இது இன்னொருக்கா தட்டணுமா? அவ்வளோதானா? இப்போ தட்டுறது சாப்பாடு நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆயிருங்க. நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்து எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்க.
சாப்பாடு நல்லா தண்ணி சுண்டிருச்சுங்க. இப்போ நம்ம புதினா தழை கொத்தமல்லி தழை மறுபடியும் கொஞ்சம் போட்டு இப்போ தம் போட்டுக்கலாங்க. இப்போ சாப்பாட்டுக்கு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க தம் போட்டு. சாப்பாடு இப்போ தம் உடச்சி பார்க்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சாப்பாடு சூப்பராக வெந்துருச்சுங்க. நல்லா பார்க்கையிலே தெரியுதுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க. அவ்வளோதாங்க, கிளறி மூடி வச்சிடலாங்க. அவங்க எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வரட்டுங்க. எள்ளு தட்டி முடிச்சிட்டாங்க. அப்படியே டிராக்டரியில் போட்டு கொண்டாந்து அப்படியே நிழல்ல நிறுத்திட்டு சாப்பிட்றதுக்கு வர்றாங்க. அவ்வளோதாங்க, வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் முன்னாடியே சாப்பிட்டோங்க. பசி தாங்க முடியலைங்க. அதனால் இவங்கெல்லாம் இப்போ தான் வந்தாங்க. அதனால் இப்போ தான் போட்டுட்ருக்குறேங்க சாப்பாடு. அவ்வளோதாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நானும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.